ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് കടയിലെ വാങ്ങുற ഗ്രിൽഡ് ചിക്കൻ്റെ അതേ ടേസ്റ്റിൽ ഒരു നോൺ സ്റ്റിക്ക് കടായിൽ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு சிக்கன் எப்படி ஹெல்த்தியாய் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் என்னதான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்ல ஹெல்த்தியும் டேஸ்டியுമായ ஒரு மசாலா தான் இந்த சிக்கனில் நான் சேர்க்க போகிறேன். இந்த சிக்கன் செய்கிறதுக்காக ஓடிஜியோ ஓவனோ ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஒரு நான்ஸ்டிக் கடாய் மட்டும் போதும். நான்ஸ்டிக் கடாய்க்கு பதிலாக அடியில் தீஞ்சு பிடிக்காமல் இருக்கிற எந்த கடாயாக இருந்தாலும் போதும். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு சிக்கன்ட பாதி நான் எடுத்திருக்கு. இதனோட கழுத்தும் சிறகும் மட்டும் கட் பண்ணி மாற்றியதுக்கப்புறமா ஃபுல்லாக தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணியதுக்கப்புறமா அதனோட கழுத்தும் சிறகும் நான் கட் பண்ணி மாற்றியிருக்கு. அப்புறமா கத்தி வச்சு இதே மாதிரி நல்லா வரைஞ்செடுத்திருக்கு. மசாலையெல்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா ஆழத்தில் வரைஞ்செடுத்திருக்கு. சிக்கனில் நின்று தண்ணி எல்லாம் வெளியில் போகணும். இனி இதிலேக்கு தேவையான மசாலா நமக்கு செஞ்செடுக்கலாம். அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் எடுத்திருக்கு. கூட இவ்வளோ கேஷ்யூ நட்டு எடுத்திருக்கு. இது நம்ம மசாலைக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இனி ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஜார்லேக்கு நமக்கு போடலாம். கூட ஒரு தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி அதிலேக்கு போடலாம். இதே மாதிரி சின்னதாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான உப்பு நமக்கு போடலாம். பின்னாடி நம்ம கரம் மசாலா இதிலேக்கு போடலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா எப்படி தயார் பண்ணணும்னு என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கு. நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். இனி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை போட்டிருக்கு. இனி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கு. பின்னாடி இவ்வளோ புதினா தலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை இவ்வளோ மிக்சியோட ஜார்லேக்கு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வினேகர் நமக்கு இதிலேக்கு ஊற்றிக்கலாம். வினேகர் ஊற்றியதுக்கு பின்னாடி கொஞ்சமாக எண்ணெயும் நமக்கு இதிலேக்கு ஊற்றிக்கலாம். இனி இது நல்லா ஃபைனாகிட்டு நமக்கு அரைச்செடுக்கலாம். மிக்சியோட ஜாரு நல்லா ஃபுல்லாகிருக்கு. அதனால் நம்ம ஒன்று அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா அரைச்செடுக்கணும். இப்படி தான் இப்போ நான் தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஃபைனாகிட்டு அரைச்செடுத்திருக்கு. மசாலையில் நின்று பாதி தான் நான் எடுத்து சிக்கனிலேக்கு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறேன். ஃபுல்லாக மசாலா எடுத்து இதே மாதிரி நம்ம தேய்க்கக்கூடாது. மீதி வர மசாலா நம்மளை இன்னொரு பாக்ஸ்லேக்கு ஆக்கி மாற்றி ஃப்ரீசரில் வச்சுருந்தா அடுத்த தடவை நம்ம இதே மாதிரி செய்யும்போது நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பாதி மசாலா எடுத்து இதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் சிக்கனாக இருந்தால் இந்த மசாலா ஃபுல் நமக்கு தேவை வரும். நான் பாதி சிக்கன் எடுத்ததுனால இவ்வளவும் போதும். ஒரு சிக்கൻ്റെ அளவில் தான் நான் மசாலா தயார் பண்ணியிருக்கிறது. இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டு தான். அந்த வரைஞ்ச இடத்துக்குள்ளே எல்லாம் மசாலா பிடிக்கிற மாதிரி இதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா மினிமம் 1 மணி நேரமெങ്കിലും நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த சிக்கன் வச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லது தான். நான் இன்னைக்கு இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணாத நாளைக்கு தான் இதை எடுக்க போகிறேன். அதனால ஃப்ரீசரில் தான் நான் வைக்கும். மீதி மசாலையெல்லாம் இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஆக்கி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அதே மாதிரி இந்த சிக்கனும் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் 1 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எப்படி ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு நான்ஸ்டிக் கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கு. அதிலேக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கு. இவ்வளோ எண்ணெயில் தான் நம்ம இந்த சிக்கன் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இனி இதிலேக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் நமக்கு தேவையில்லை. இந்த சூடாய எண்ணெயிலேக்கு நம்ம மசாலா தேய்ச்சி வச்சுருந்த சிக்கன் எடுத்து அப்படியே வைக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி அடியில் தீஞ்சு பிடிக்காமல் இருக்கிற கடாயில் தான் நம்ம இது செய்யணும். கொஞ்சம் கருவேப்பிலை சிக்கனுக்கு மேலே போடலாம். அப்புறமா மூடி வச்சு நமக்கு இது வேக வைக்கலாம். ஸ்டவ்
ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா மூடி திறந்து பார்க்கும்போது சிக்கனில் இருந்து தண்ணி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த தண்ணியில் இருந்து சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை ஆகலை, தண்ணியில் தான் வெந்துட்டு இருக்குது. ஆனால் அது சிக்கனிலிருந்து வருന്ന தண்ணி மட்டும்தான், வேறு தண்ணி ஒன்றும் நம்ம இதிலேக்கு ஊற்றலை. சிக்கன் ஒன்று திருப்பி போடலாம். இதே மாதிரி இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு அரை மணி நேரம் எடுக்கும். நம்ம ஃபுல் சிக்கனாയിട്ട് பெரிய பீஸாയിട്ട് வேக வைக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அரை மணி நேரம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் சிக்கனில் தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரும். சிக்கன் அப்போவேக்கும் நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றியிருந்த அதே எண்ணெயில் இந்த சிக்கன் நல்லா இதே மாதிரி ஃப்ரை ஆகிட்டு வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிய எண்ணெய் எல்லாமே வேறு எண்ணெய் இதிலேக்கு ஊற்றவே இல்லை, இனி ஊற்ற தேவையும் இல்லை. அதே எண்ணெயில் இதே மாதிரி திருப்பி போட்டு இடையில இதே மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தா பாருங்கள், இதே கிரில்டு சிக்கன் டேஸ்ட்டில் நம்ம சூப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிருக்கு. இது சப்பாத்தியோட கூட தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மசாலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கு. அதனால் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல வெந்து வந்திருக்கு. பாருங்கள், ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் எழுதி போடுங்க.